திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் குழந்தை உயிரிழந்ததற்கு பணியில் இருந்த மருத்துவரின் அலட்சிய போக்கே காரணம் என்று குற்றம் சாட்டி உறவினர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் உதயகுமார். நிறைமாத கர்ப்பிணியான இவருடைய மனைவி தனலட்சுமிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து கடந்த 17ஆம் தேதி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் பரிசோதித்த மருத்துவர்கள் தாயும் கருவில் உள்ள குழந்தையும் ஆரோக்கியமாக உள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து என்று கூறி மேல் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு தனலட்சுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வயிற்றில் இருந்த குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி அறுவை சிகிச்சை செய்து இறந்த பெண் குழந்தையை மீட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் குழந்தையின் உயிரிழப்பிற்கு பணியில் இருந்த மருத்துவரே காரணம் என்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை முன்பு கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் நகர போலீசார் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். எந்த ஒரு டாக்டரும் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடவில்லை, எந்த ஒரு வென்பிளான் போட்டு ஒரு குளுக்கோஸும் போடல. குழந்தை நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, துடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நைட்டு 17ஆம் தேதி நைட்டு குழந்தைக்கு துடிப்பு இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, நார்மல் டெலிவரி ஆகுதுன்னு காலம் தாழ்த்தி 18ஆம் தேதி காலையில குழந்தைக்கு ஹார்ட்பீட் இல்லை, நாடி துடிப்பு இல்லை அப்படின்னு ரெஃபர் பண்ண சொன்னாங்க. ஏன் ஹார்ட்பீட் இல்லை, அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்களாம் இதை சொல்ல மாட்டோம், நீங்கள் வெளி ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அலட்சிய போக்கோட 17ஆம் தேதி இந்த டியூட்டி டாக்டர், 18ஆம் தேதி இந்த டியூட்டி டாக்டர் ரொம்ப அலட்சிய போக்கோட ஃபோனு கையும் அவங்க பாட்டு ஃபோனை பேசினு அவங்க என்னவோ அவங்க இதில் இருக்கு. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். தயவுசெய்து அனைத்து பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு தந்து அனைத்து பொதுமக்களினுடைய தாய்மார்கள் நலன் கருதி வாழ்வாதாரத்தில் குழந்தைகளின் உயிருக்கு நலன் கருதி அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.